சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்தை பத்தி ஆதவ அர்ஜுனா பேசுனத நாங்க கேட்டு ரொம்ப மனசு ரொம்ப வேதனைப்பட்டோம். ரசிகர்களாகி நாங்க தலைவரை பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் ஆதவ அர்ஜுனாவுக்கு இல்லை. அவர் பேசுனத ரொம்ப வன்மையா நாங்க வந்து கண்டிக்கிறோம். ரெண்டாவது, அவர் வந்து தலைவர் வந்து பயந்துட்டாரு, திமுக வந்து மிரட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இவர் மாதிரி பல கட்சியில இருந்து மிரட்டி மிரட்டி அடுத்த கட்சிக்கு நாங்க வரல. எங்க தலைவர் அவரை தலைவர் வந்து தலைவருக்கு உலகம் ஃபுல்லா ரசிகர்கள் இருக்காங்க. இந்த லாட்ரி டிக்கெட்டு விட்டு அதுல வர்ற பணத்தை சம்பாதிச்சு அதுல இருந்து காசு சாப்பிடுற ஆட்கள் எல்லாம் பேசுறது எங்க தலைவருக்கு பேசுறது எந்த விதமான அறிவுரையும் தார்மீக உரிமையும் கிடையாது. அவருடைய தகுதி என்னன்னு முதல்ல அவர் தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல பேசணும். நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, அந்த கட்சிக்கு என்னவோ மக்களுக்கு என்ன செய்யலாம் அந்த திட்டத்தை சொல்லுங்க. அதை உன்னால இப்ப அரசியல்ல யாரு லைவ்ல இருக்காங்களோ அவங்கள பத்தி நீங்க பேசுங்க, அவங்கள எதிர்கொள்ளுங்க. அரசியலே இல்லாத ஒரு தனிப்பட்ட நபரை வந்து பேசி விமர்சனம் பண்றதுக்கு இவருக்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. அது இல்லாமே இவரு இந்த ஆதவ அர்ஜுனாங்கிறவர் அவருடைய பின்புல என்ன, அவர் எப்படி வந்தாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது என்னன்னா, இனிமேல் எங்க தலைவர் இதுக்கு முன்னாடி பேசினாலும் சரி, இல்ல இனிமேல் பேச போறோம் சரி, அவங்களுக்கு நிச்சயமா எங்களுடைய வாக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. அதுக்குண்டான பலனை வந்து இந்த 2026 தேர்தலில் அவங்க பார்ப்பாங்க. ரசிகர்களுடைய பலம் என்னன்னு 96லயே தமிழ்நாடே பார்த்துச்சு. அவர் நினைச்சிருந்தா என்னைக்கு எப்போ வந்திருக்கலாம். 2026ல அதை திரும்ப பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஆதரவு அர்ஜுனா ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி நாங்க விரைவில் வைப்போம். இப்போ தாவேக்காவுக்கு வந்துட்டு என்ன வலியுறுத்துறீங்க? அதாவது இல்ல தாவேக்காவுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, அவரு வந்து கட்சி ஆரம்பிச்சு அவருடைய ரசிகர்களுக்கு நம்ம முதல்ல வாழ்த்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நாங்க தலைவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி நாங்க எவ்வளவு தூரம் நாங்க வந்து போராடணுமோ, எவ்வளவு தூரம் ஒரு வந்து மனசுல ஒரு வெறியோடு இருந்தோமோ, அதே இது வந்து அவங்களுக்கும் இருக்கு, அந்த ரசிகர்களுக்கும் இருக்கு. அதை நம்ம எந்த ரூபத்திலையும் நம்ம குறைச்சோ அவங்க நம்ம தப்பாவோ சொல்ல விரும்பல. அது அவங்களுடைய ஒரு விஷயம். ஒரு மாற்றம் வேணும், அவங்களும் வந்திருக்காங்க. ஆனா அந்த மாற்றத்துக்கு அந்த கட்சியில தாவே கட்சியில ஒரு கொள்ளுநெறி வச்சுட்டு இருக்காங்கிறது தான் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அவங்களுக்கு வந்து தாவேக வந்து அது மிகப்பெரிய ஒரு பின்னடைவா அமையும். தாவேக்காவுக்கு தான் அது வந்து பின்னடைவு. ரஜினி ரசிகர்கள் எங்களுக்கு இல்லை. நாங்க வந்து இப்ப தேர்தல் நிற்கிறதுக்காக வரல, நாங்க எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நாங்க எல்லாத்தையும் பூஜா தக்க வேண்டிய கட்டத்தில் நாங்க இல்லை. எங்களுடைய ஓட்டு தான் உங்களுக்கு வேணும். அது நீங்களே தேவையில்லை, எங்களுக்கு தேவையில்லைன்றீங்க, ரைட், ஓகே, அது பரவாயில்ல. ஆனா எங்க ஓட்டு தேவையில்லைங்கும் போது எங்க தலைவர் பேசுறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? ஒருவேளை தலைவரை வந்து அழைக்கிறாங்களாமா? தலைவர் அழைக்கிறத மாதிரி இந்த மாதிரி பயந்து போயிட்டாங்க சொல்லுவாங்க. எங்க தலைவர் என்.டி. ராமராவ்ல இருந்து என்.ஜி. ராமச்சந்திரன் ஐயாவில இருந்து அம்மா புரட்சியில இருந்து கல்லூரில இருந்து 50 ஆண்டு காலம் அத்தனை பெரிய ஜாமகங்களையும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மேடையிலேயே முதலமைச்சர் வச்சுட்டு எவ்வளவு போல்டா பேசுறாருங்கிறது நாடே அறியும். இந்த புள்ள பூச்சிக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இல்லை. நான் பேசுறது என்னன்னா, நீங்க ஒரு ஆம்பளையோ ஆண்மகனா இருந்து பேசுங்க, வேற மாதிரி ஆட்கள் மாதிரி பேசாதீங்க. ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த கருத்துக்காக வந்துட்டு விஜயும் ஆதவ அர்ஜுனாவும் மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா அவரு விஜய் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு முதல் வேட்பாளரா இருந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்ப எலெக்ஷன் வந்து எதிர்கொள்ள போறாரு. அப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஒரு அவர் ஒரு பெரிய தலைவரை அவர் நினைச்சா இப்பவும் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அவரு யாருக்காவது ஆதரவு கொடுத்தாருன்னா அந்த கட்சி தான் ஜெயிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஆதரவு கேட்க வேணா, நீங்க ரொம்ப தவறாகவும் பேச வேணாம். நீங்க இந்த மாதிரி ஒதுங்கி இருந்தாவே போதும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்க பேசும்போது கட்சி தலைவருங்கிற முறையில விஜய் அவர்கள் வந்து அவரை வந்து கண்டிக்கணும், வருத்தம் தெரிவிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. மன்னிப்பு கேட்க வேண்டிய ஆள் யாரு? ஆதவ். கண்டிக்கணும். யாரை கண்டிக்கணும்னா விஜய் வந்து ஆதவ வந்து கண்டிப்பா கண்டிக்கணும். அவர் கண்டிக்கல அப்படின்னாலும் அப்ப அவரு சொல்லிதான் அவர் பேசினாரா அப்படிங்கிறதும் இருக்கு. அதனால என்னன்னா, நீங்க வந்து டெபாசிட்டாவது வாங்கணும்னு நாங்க விருப்பப்படுறோம் ஒவ்வொரு தொகுதியிலையும். அது இல்லாம போயிருக்க சொல்லி நீங்க உருவாக்காதீங்க. ஆனா மத்த நாள்ல சொல்லியிருந்தப்ப பிரச்சனை இல்லைங்க. தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. மக்கள் பிரச்சனை எவ்வளவோ இருக்குது, தொகுதி பண்பாடு இருக்கு, எவ்வளவோ இருக்குது. ஏன் தலைவரை பத்தி பேசுறது இல்ல? அதுதான் முதல்ல சொன்னேன். மக்கள் பிரச்சனைய பேசுங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற அரசியல்ல என்ன செஞ்சாங்க ஏதுன்ட்டு அதை நீங்க விமர்சனம் அவங்கள பண்ணாம தேவையில்லாம தலைவரை இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னா அவர் ஒரு பின்னடைவு தான். அதுல தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அது அவரை வச்சுதான் போகணும். அது அவங்க வச்சு காலி பண்றதுக்கு அவரே போதும், வேற யாருன்னா வேணாம். அவரே ஆப் வச்சுக்கிறாரு. நாம என்ன பண்ணலாம்? பாரப்பட்டி கடகராட்சி சேலம். ரஜினிகாந்த் தீவிர ரசிகர். உங்களுக்கு பத்திரிகை அத்தனை பேருக்கு தெரியுமில்ல.